ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்துட்டு கொக்கைன் கன்சியூம் பண்ற மாதிரி சில சிம்டம்ஸ் அவங்க வீடுல சில விஷயங்களை போலீஸ் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ரீகாந்த் கிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கும் பிரதாப்புக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாருன்னா, பிரதாப் என்னோட வந்துட்டு அடுத்த ஃபிலிமோட ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. சரி, ப்ரொடியூசரா இருந்தா நீங்க தானே பிரதாப் கிட்ட இருந்து பணம் வாங்கணும், நீங்க 4 லட்ச ரூபாய் பிரதாப்புக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டதுக்கு ஸ்ரீகாந்த் அவர்கள் அங்கேயே வந்துட்டு கொஞ்சம் திணற ஆரம்பிச்சாரு. ஸோ இதனால போலீஸ் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நீங்கள் கொக்கைன் கன்சியூம் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள்லாம் அத்தாச்சி எல்லாம் உங்கள் வீட்டில் தெரியுது, ஸோ நீங்கள் அதை கன்சியூம் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கும்போது அதுக்கு வந்துட்டு ஸ்ரீகாந்த் அவர்கள் என்ன சொன்னால், நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண மாட்டேன் அப்படின்றவே முதல்ல மறுத்து இருக்காரு. சரி, நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் முதல்ல நீங்கள் வந்துட்டு ஒரு டெஸ்டிங் ஒன்று பண்ணிடுங்க, பிளட் டெஸ்ட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, அதில் ரிப்போர்ட் என்ன வருது பார்ப்போம்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறமா ஒரு வலுக்கட்டாயத்தின் பேரில் ஸ்ரீகாந்த் அவர்களை போயிட்டு பிளட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்திருக்காங்க. பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அதில் என்ன தெரிய வருதுன்னா, அவர் கொக்கைன் கன்சியூம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வருது. ஸோ இந்த கொக்கைனை பேசிக்காக நம்ம எடுத்தோம் அப்படின்ற பட்சத்தில்